வேளச்சேரி மேற்கு பகுதி 178வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தமிழ்நாட்டை இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து மாநிலங்களிலும் முதல் தரமான மாநிலமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்ற திராவிட நாயகர் அவர்களுடைய பிறந்த நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த 178வது வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்குரிய தம்பி எடுத்த விஷயத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அதீதமான முயற்சியோடு முடிக்கின்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்காரர், என் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்ட அன்பிற்குரிய தம்பி தரமணி பார்த்திபன் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் அன்பிற்குரிய வேளச்சேரி பாஸ்கரன் அவர்களே, மேற்கு பகுதியுடைய செயலாளர் அரிமா சேகர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் தம்பி வேளச்சேரி மணிமாறன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் வேளச்சேரி தம்பி ஆனந்தம் அவர்களே, மகேஸ்வரி முருகவேல் அவர்களே, வழக்கறிஞரனுடைய மாவட்ட அமைப்பாளர் ஜெகதீசன் அவர்களே, வரவேற்புரை நல்கி இருக்கக்கூடிய வரதன் உள்ளிட்ட மைதிலி, சூர்யா, மணிவண்ணன், மகாதேவன், படூர் பாண்டியன், மனோகரன், வேதகிரி, புஷ்பலதா, நரசிம்மன், சிவா, சிவகுமார், செந்தில்வேலன், ஷாம்குமார், போட்டோ பாஸ்கர், பழனிவேலன், அம்மாவாசையன், மனோகரன், உதயகுமார், கன்னிகா கான், பரசுராமன், குட்டிமணி, கந்தன், ஞானசேகரன், ராஜா, டேவிட், சங்கரநாராயணன் உள்ளிட்ட உடன்பிறப்புகளே, இங்கே கலந்து கொள்ள இங்கு வந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி, நன்றி நன்றி, உங்க பேர் சொல்லிட்டு, விருகம்பாக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்களே, அன்பிற்குரிய தலைமை செயற்குழு உறுப்பினர் நன்றி நன்றி பாலவாக்கம் அண்ணன் சோமு அவர்களே, வேளச்சேரி மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியினுடைய நிர்வாகிகள், மேற்கு பகுதி மற்றும் கிழக்கு பகுதி மாவட்ட கழகத்தினுடைய வட்டக்கழக செயலாளர்கள், வேளச்சேரி கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி மாவட்ட பிரதிநிதிகள், நன்றி நன்றி நன்றி. சாரி, நீங்கள் பேசுகிறப்ப நான் வந்துட்டேனுங்க. பகுதி அணிகளுடைய நிர்வாகிகள், வட்ட செயற்குழு உறுப்பினர்கள், இளைஞரணி நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், கழக முன்னோடிகள், நன்றியுரை நல்க இருக்கின்ற சண்முகநாதன், மணிகண்டன், ஸ்கார்பியோ ரவி, வெங்கி, யமாகா மோகன், நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பேச்சாளர்களாக இங்கே கலந்து கொள்ள இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு திண்டுக்கல் லியோனி அவர்களே, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர், கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், அன்பின் சிகரம் பாசமிகு அண்ணன் என்ற அடைமொழியோடு எப்பொழுது நாம் எந்த குரலுக்கு அழைத்தாலும் சரி, அது கட்சியினர் என்றாலும் சரி, பொதுமக்கள் என்றாலும் சரி, உடனே ஓடி வந்து நம்மோடு தோள் கொடுக்கின்ற ஆற்றல் மிகுந்த மாவட்ட செயலாளர், நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற அன்பிற்குரிய அண்ணன், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர், நாங்கள் எப்பொழுதும் அன்போடு அப்பா என்று அழைக்கின்ற திண்டுக்கல் அன்பிற்குரிய ஐபி அவர்களே, முன்பாக பெருந்திரளாக அமர்ந்திருக்கின்ற மகளிர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். தியாகராய நகரிலே இன்னொரு கூட்டத்திற்கு, அதாவது நிதிநிலை அறிக்கை விளக்க கூட்டத்திற்கு செல்ல இருக்கின்ற காரணத்தினால் நான் உங்களிடையே ஒரு 10 நிமிடம் பேசிவிட்டு விடைபெற்று செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். நேற்றைய தினம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிதிநிலை அறிக்கையை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே தாக்கல் செய்திருக்கின்றார். நிதியமைச்சர் வாயிலாக அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தாய்மார்கள் அது குறித்தெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது மகளிருக்குரிய ஆட்சி. இந்த ஆட்சியிலே நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் நாளிலிருந்து இன்று வரையிலும் அறிவிக்கப்படுகின்ற நன்றி நன்றிமா நன்றி நன்றிமா நன்றி நன்றி அறிவிக்கப்படுகின்ற ஒவ்வொரு திட்டங்களும் மகளிருக்கான திட்டங்கள் எனும் பெருமையுடைய இந்த ஆட்சியிலே இந்த
ஆட்சியிலே நம்முடைய திராவிட நாயகர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார், இது எப்படி மக்களுக்கான ஆட்சி என்பதையெல்லாம் குறித்துத்தான் லியோனி அவர்கள், நம்முடைய அன்பிற்குரிய அப்பா ஐபி அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஐபி அப்பாவை குறித்து நான் கண்டிப்பாக கலைஞர் ஐயா சொன்னதை குறிப்பிட்டு இங்கே சொல்லி காட்ட வேண்டும். அவர் வருகின்ற சமயம் நான் மேடையில் இல்லை என்றாலும் அது என்னுடைய கடமை. கலைஞர் சொல்லுகின்றார், திமுகவில் KVK சாமி காலம் தொட்டு இந்த காலம் வரை பல சாமிகள் இருந்தாலும் கூட அவர்களுக்கெல்லாம் ஒருபடி மேலே இவர் பெரிய சாமி. அவர்களுக்கெல்லாம் நன்றி, ஒருபடி மேலே இவர் பெரிய சாமி. இவர் எனக்கு முக்கியமானவர். இந்த நட்பு அவருக்கும் எனக்கும் ஏற்பட்ட பந்தத்தால் ஏற்பட்டது, கழக உடன்பிறப்பு என்கின்ற சொந்தத்தால் ஏற்பட்டது. என்றென்றும் அவருக்கு நான் அண்ணனாக இருப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் சொல்லிவிட்டு அந்த மாவட்டத்திலே சென்று பேசும்பொழுது தலைவர் கலைஞர் சொல்லுகின்றார், இந்த மாவட்டத்தில் எனக்கு என்ன மரியாதை இருக்கின்றதோ அதைவிட அதிகமான மரியாதை ஐபிக்கு இருக்கின்றது என்று சொல்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தலைவர்கள் எல்லாம் அந்த கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் போன்றவர்கள் என்றாலும் அந்த கோபுரத்தினுடைய அடிப்படை செங்கற்களாகிய தொண்டர்களாகிய நீங்கள் தான். அதைத்தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரும் ஐபி அப்பா அவர்கள் குறித்து பேசிய பொழுது புகழ்ந்து அவருக்கான இடம் என்ன என்பதை சொல்லி இருக்கின்றார். அவர் இன்றைக்கு இங்கே வந்து இந்த பகுதியிலே பேசுவது என்பது கூடுதல் சிறப்பு. வேளச்சேரி பகுதி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் எப்படி வெள்ளச்சேரியாக இருந்தது. அதனை இப்பொழுது தண்ணீர் வடிந்து விடுகின்ற வேளச்சேரியாக மாற்றி இருக்கின்ற பெருமை நம்முடைய திராவிட மாடல் நாயகனுக்குத்தான் சேரும். இங்கு இருக்கின்ற கழகத்திலே இருக்கின்ற அத்தனை உடன்பிறப்புகளும் எப்பொழுது பார்த்தாலும் அக்கா இந்த கூட்டத்துக்கு வாங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வாங்க, என்னை அதிகமாக அழைத்து அவர்களிடத்திலே நான் உரையாட வேண்டும், பங்கேற்க வேண்டும், கூட்டங்களிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று உரிமையோடு கேட்பவர்கள் வேளச்சேரியை சார்ந்த கழக உடன்பிறப்புகள் தான். அந்த வகையிலே எனக்கு இது கூடுதல் மகிழ்ச்சி. நிதிநிலை அறிக்கையிலே வேளச்சேரிக்கு ஒரு அறிவிப்பு வெளியே வந்திருக்கு. நம்முடைய திராவிட மாடல் நாயகர் சொல்லி இருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு யாராவது சொல்லுங்க. பாலம் ஒன்று தெரியுதுங்களா? பாலம் ஒன்று ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்கின்ற பாலத்தோடு இணைந்து இந்த பகுதி மக்களுடைய போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உங்களுக்காக இதை ஒரு செல்ல தொகுதியாக நினைத்து ஒரு பாலம் கட்டுகின்ற அறிவிப்பு நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே வெளிவந்திருக்கின்றது. நம்முடைய பகுதி மக்கள் இந்த ஆட்சியிலே எவ்வளவு உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், இருக்க போகிறார்கள் என்பதற்கான சான்றுதான் நான் அதனை சொல்லுவேன். நமக்கெல்லாம் மிகப்பெரிய உத்வேகத்தை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பெருமைக்குரிய அண்ணன் அமைச்சர் மாசு அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே அவருடைய மருத்துவத்துறையின் சாதனை என்பது இதுவரையிலும், அதாவது 2012 முதல் 21ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டு காலம் ஒரு இருண்ட ஆட்சின்னு வச்சுக்கோங்க. 10 ஆண்டு கால இருண்ட அதிமுக ஆட்சியில் மருத்துவத்துறைக்கு தமிழ்நாட்டில் வெறும் 70 விருதுகள் தான் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அண்ணன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் 545 விருதுகள் உலகளாவிய அளவிலும் இந்திய அளவிலும் இந்த மருத்துவத்துறைக்கு 4 ஆண்டுகளில் கிடைத்திருக்கின்றது. இந்த துறைக்கு நம்முடைய திராவிட நாயகர் அளித்திருக்கின்ற இந்த உற்சாகத்தின் மூலம் 3 ஆண்டுகளில் இத்தனை விருதுகளை இது பெற்றிருக்கின்றது. எதற்கெடுத்தாலும் குஜராத்தை தான் மாடலா சொல்லுவாங்க பிஜேபி காரங்க. மோடி அவர்கள் தலைமையிலே அவங்க சீஃப் மினிஸ்டரா இருந்ததுல இந்த காலம் வரைக்கும் குஜராத்தை பாடுங்க, குஜராத் மாடல் அப்படி இப்படி என்று. குஜராத்தினுடைய மருத்துவ குழுவினரே இங்கு வந்து பார்வையிட்டு அந்த மருத்துவத்துறை இயக்குனர் டாக்டர் ராஜேஷ் வைத்தியா அவருடைய தலைமையிலே 60 மருத்துவர்கள் இங்கு வந்து பார்வையிட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் மருத்துவ கட்டமைப்பு வசதி எங்கள் குஜராத் மாநிலத்திற்கு வருவதற்கு 20 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். ஏன் ரொம்ப முக்கியமா அந்த கேள்வியை இப்ப கேட்கணும். ஏன்னா இருமொழி கொள்கைக்கு எதிராக மும்மொழி கொள்கையை இந்த பாஜக அரசு வலுக்கட்டாயமாக திணிக்க முயற்சிக்கின்ற இந்த காலகட்டத்தில் எப்படி நாம் இருமொழி கொள்கையினால் மற்ற மாநிலங்களை விட கல்வியில், பொருளாதாரத்தில், பெண்கள் முன்னேற்றத்தில் சிறந்து விளங்குகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
இருமொழி கொள்கை என்பது நம்முடைய இரண்டு கண்களை போல. அண்ணா சொல்றத பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். இந்தி எங்களுக்கு எடுப்பு சாப்பாடு, ஆங்கிலம் எங்களுக்கு நாங்கள் சொல்கின்ற முறைப்படி செய்து தருகின்ற சமையல்காரன். ஆனால் தாய் தமிழ் எப்படி தெரியுமா? எங்களுடைய ஊன் அறிந்து ருசி அறிந்து, எங்களுடைய மனை அறிந்து மனம் அறிந்து, எங்கள் அம்மா செய்து பரிமாறுகின்ற வீட்டு சமையலை போல எங்கள் உயிராகும் என்று சொல்லுகின்றார். அந்த தமிழோடு மற்ற மொழிகளை நமக்கு கற்பதிலே எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் திணிக்கும் பொழுது, அதுவும் அண்ணா தான் சொல்றார். 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சொல்லுவோம்? பொதுமக்களேன்னு சொல்ல மாட்டாங்க, மகாஜனங்களே அப்படிம்பாங்க. மகாஜனங்களைத்தான் கண்டிருக்கிறோம். இப்பதான் பொதுமக்கள் வர்றாங்க. 20-25 வருஷத்துக்கு முன்னால யார் தலைமையில பேசணும்? அவைத்தலைவர் தலைமையில பேசல, அக்ராசனர் தலைமையில தான் பேசணும். அக்ராசனர் அவர்கள் தான் சொல்லுவாங்க. அதே 25 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு தமிழச்சி வந்திருந்தாங்க, லியோனி அவர்கள் வந்திருந்தாங்க. சொற்பொழிவுகளை கேட்டோம்னு நீங்க வீட்டில் போய் சொல்லுவீங்க. 25 வருஷத்துக்கு முன்னால பிரசங்கம் அவங்க வந்திருந்தாங்க, அவங்க பிரசங்கத்தை கேட்டோம்னு சொல்லுவாங்க. இப்படி பிற மொழிகளிலே புழங்கி கொண்டிருந்த சொற்றொடர்களை எல்லாம் தாய் தமிழிலே புழங்குகின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தது திராவிட இயக்கம், மிக குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான். கண்ணுக்கு மை இடுவதை போல நீங்கள் பிற மொழிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் மை அளவுக்கு அதிகமானால் எப்படி கண்ணுக்கு அது ஊறு விளைவிக்குமோ அது போலத்தான் இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசாங்கம் நீங்க கண்டிப்பா 3 மொழியை படிக்கணும் அப்படின்னு சொல்றது. இந்த 3 மொழியை நாங்க எல்லா மாநிலத்திலும் கொண்டு வந்திருக்கிறோம் சொல்றாங்க. எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கை கொண்டு வந்திருக்கோம்னு. பீகார் மாநிலத்திலிருந்து ஒரு நண்பர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணிருக்கிறார். அதை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன். பீகார் நண்பர்களோடு, பீகார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? வட நாட்டில் இருக்கிற அது ஒரு வட மாநிலம். அது அந்த நண்பர் சொல்றாரு, பிரிட்டிஷ் காலத்திலிருந்தே பீகார் சுரண்டப்பட்டு வருது. எங்களுடைய கனிம வளங்கள், அதாவது உங்களுடைய தமிழ்நாட்டில் நீதி கட்சி ஆட்சிக்கு கல்வி சுகாதாரம் இதிலெல்லாம் கவனம் செலுத்த ஆரம்பிச்சது 1920ஆம் ஆண்டு. அந்த காலகட்டத்தில் நாங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருந்தோம். அன்னைக்கெல்லாம் வங்கத்தின் ஒரு பகுதியாக இருந்த பீகாருக்கு செலவழிக்கப்பட்ட தொகையானது பம்பாய் மாகாணத்தில் செலவழிக்கப்பட்ட தொகையில் 1/6 பங்கு மட்டும்தான். அவர் சொல்றாரு அந்த நண்பர், இன்றைக்கு ஒரு டெல்லிக்காரரின் 1 வருட வருமானத்தை அடைய, ஒரு டெல்லிக்காரருடைய 1 வருஷ வருமானத்தை அடைய ஒரு பீகாரி 9 வருடங்கள் உழைக்க வேண்டும். 1920 அவ்வளவு மோசமா இருந்தது. எல்லா வளங்களும் சுரண்டப்பட்டன. அப்பவே நீதி கட்சி, அதற்கு பின்பாக திமுக இன்னைக்கு நம்ம எத்தனை இடத்துக்கு வந்திருக்கோம். விடியல் பயணம், புதுமை பெண், நமக்கு என்று கலைஞர் உரிமை தொகை, மகளிர் சுய உதவி குழுக்கள் என்று ஆண்களுக்குமாக தமிழ் புதல்வன் திட்டம், முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு என்று தொழில் கல்வி கற்க வேண்டும் என்றால் இலவச கல்வின்னு எங்கேயோ போயிட்டோம். இவர் சொல்றாரு, ஒரு பீகாரி 1 வருட டெல்லிக்காரருடைய வருமானத்தை பெற வேண்டும் என்றால் 9 வருடங்கள் உழைக்க வேண்டும். ஏன் இந்த நிலைமை எங்களுக்கு வந்துச்சுன்னா, எங்களோட தனித்த அடையாளத்தை நாங்கள் உணரவில்லை. இந்தி பேசுவதாலேயே நாங்கள் டெல்லிக்காரர்களாகவோ அல்லது உயர் சாதியினராகவோ ஆகிவிட முடியாது என்பதை எங்களுக்கு சொல்ல அன்றைக்கு எங்களிடம் ஒரு அண்ணா இல்லை. எங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு வெறும் இந்தி பேசினா நீங்க டெல்லிக்காரராவோ அல்ல மேல் மட்டத்தில் இருக்கிற உயர்தர வகுப்பினராவோ ஆயிட முடியாது. அவங்களுக்கு கொடுக்கின்ற சலுகைகள் வேற, உங்களுக்கு கொடுக்கின்ற சலுகைகள் வேற. அது அப்படியே தான் இருக்கும். இதை சொல்லி தர்றதுக்கு ஒரு இயக்கம், மிக முக்கியமாக பேரறிஞர் அண்ணா, பெரியார், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் எங்கிட்ட இல்லை. அதனால எங்க நிலைமை இப்படியே இருக்கு. இன்றைக்கு இவர்கள் 3 பேருடைய மொத்த வடிவமாக தமிழ்நாட்டை ஒரு தனித்துவமானதொரு முன்னேற்ற பாதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2 விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறாரு. ஒன்று, நாங்கள் என்றைக்கும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம். அண்ணா சொன்னதுதான் அழகா நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு. தம்பி, உலகத்து பீடைகள் அத்தனைக்கும் தீமூட்ட உன்னுடைய அண்ணனது கரங்கள் பலமற்று இருக்கலாம்,
ஆனால் உன்னை இரண்டாந்தர குடிமகனாக நினைக்கும் இந்திக்கு தீ வைக்க உன் அண்ணனது கரங்கள் துவளப் போவதில்லை என்று சொல்கின்றார். அந்த வகையிலே அவருடைய வழியிலே ஒரு காலமும் நாங்கள் இருமொழி கொள்கையை விட்டுத்தர மாட்டோம் என்கின்ற அந்த உறுதியோடு நம்முடைய நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து அயராமல் உழைக்கின்ற தளபதியினுடைய பிறந்த நாளை நாம் ஏன் கொண்டாடுகிறோம் என்றால், இது நமக்கான திருவிழா. பொதுக்கூட்டங்கள் போட்டு கொண்டாடுகின்ற விழா மட்டும் அல்ல. இந்த விழா என்பது ஒவ்வொருவரும் அவரவர் இல்லங்களிலே நமக்கு ஒரு தந்தை, நமக்கு ஒரு சகோதரர், நமக்கு ஒரு பாதுகாவலர் பிறந்த நாள் இது என்று கொண்டாடப்படுகின்ற விழா. தலைவர் கலைஞர் பூம்புகார்ல இந்திர விழா கொண்டாடினார். அப்ப எல்லாரும் கேட்கிறாங்க, எதுக்காக இந்த அரசியல் விழா இவ்வளவு தூரம் நீங்கள் பல இடங்களிலே இதனை கொண்டாடுகிறீர்களே ஏன் என்று கேட்டதற்கு தலைவர் கலைஞர் சொல்லுகின்றார், என்னங்க இது, எல்லா இடத்திலையும் திருவிழாக்கள் நடக்குது, அதுல எல்லாம் அரசியல்வாதிகள் நீங்க யாராவது அக்கறைப்படுறீங்களா? மயிலாப்பூர்ல 63 உற்சவம் நடக்கின்றது, அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை. திருவாரூரிலே தேர் திருவிழா நடக்கின்றது, அரசியல்வாதிகளுக்கு அக்கறை இல்லை, மாற்று எதிர்க்கட்சியினருக்கு அவர் சொல்லுவது. மீனாட்சி அம்மன் கோயிலிலே திருவிழாக்கள் நடக்கின்றன, எல்லா இடங்களிலும், அதிலெல்லாம் உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் நாங்கள் எங்களுடைய தமிழ் மண்ணின் பெருமை குறித்து ஒரு விழா நடக்கும் பொழுது, எடுக்கும் பொழுது நீங்கள் விமர்சனம் செய்கின்றீர்கள். இது ஆண்டவனுக்கு எடுக்கின்ற விழா அல்ல, எம்மை ஆள்பவருக்கு எடுக்கின்ற விழா என்று சொன்னார். நம்மை நன்றாக ஆள்பவருக்கு, நம்மை வலிமையோடும் அன்போடும் ஆள்பவருக்கு, நம்மை முன்னேற்ற பாதையிலே அழைத்து சென்று ஆள்பவருக்கு எடுக்கின்ற விழா என்கின்ற பெருமிதத்தோடு உங்களிடையே அவர் குறித்தும் அவருடைய திட்டங்கள் குறித்தும் பேசிய நிறைவோடு விடைபெறுகின்றேன். நன்றி.